ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே எப்படி ஈஸியாக ஒரு விப் க்ரீம் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 2 முட்டை வச்சு தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். ஸோ 2 முட்டையை அதுலேருந்து ஒயிட்டு மட்டும்தான் நமக்கு தேவை, எல்லோ நமக்கு தேவை இல்லை. அப்புறமா இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் சுகரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேனில் நல்ல தண்ணியை வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டை, சுகர், லெமன் ஜூஸ் இதை நல்லா அதுக்கு மேலே வச்சு இந்த பாயில் ஆகிட்டுருக்கிற தண்ணிக்கு மேலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் டபுள் பாயில் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டில் அடுப்பு வந்து ஆன்லேயே இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கும்போது இந்த மாதிரி நுரையாக வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பூனில் இருந்து அந்த மிக்ஸை நம்ம எடுக்கும்போது ஒரு நூல் மாதிரி வரும். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. ஸோ இப்போ நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டி கூட நீங்கள் விஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லோ ஸ்பீடில் வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேப்பில் நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வேனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வேனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து ஏலக்காவோட பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது திரும்பவும் நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருப்போம். நான் ஓரளவுக்கு பீட் ஆகிடுச்சு. இந்த இதில் வந்து நீங்கள் ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து எக்கோட ஸ்மெல் வரவே வராது. ஸோ இந்த மிக்ஸை தான் நம்ம வந்து கேக்குக்கு மேலேயும் நம்ம வச்சுக்கலாம், ஐஸ்கிரீம் மேலேயும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போது இது சூப்பராக பீட் ஆகிடுச்சுது. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி சூப்பராக பீட்டாக இருக்குதுங்கிறத செக் பண்ணுறது, ஒரு ஸ்பேச்சுலாவில் நம்ம அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து தலை கீழே வச்சு பார்க்கணும். கீழே விழாமல் இருந்துச்சுதுன்னா இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு பீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சேம் மெத்தட் நம்ம பவுலையும் நம்ம தலை கீழே வச்சு பார்க்கலாம். இப்போ சூப்பராக பீட் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ எப்படி சூப்பராக வந்திருக்கிறதுங்கிறத காட்டுறதுக்காக நான் ஒரு பைப்பிங் பேக்கில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எக்கில் பண்ண விப் க்ரீம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். இனிமேல் நீங்கள் கவலையே பட வேணாம், உங்ககிட்ட 35% விப் க்ரீம் இல்லைன்னு. வீட்டிலே இருக்கிற 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக விப் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்கள் கேக்கெலாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விப் க்ரீம் ரெடி பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.